ஸோ நான் ஒரு படம் எடுத்திருந்தேன். ஒரு 2 வருஷமாக அந்த படத்தில் தான் வேலை பண்ணியிருந்தேன். அந்த படத்தோட பேர் கருப்பு. யா. ஸோ படம் இப்போது முடிஞ்சிருச்சு, ரிலீஸ்க்கும் ரெடியாக இருக்குது. அப்படின்றதுனால வெளி உலகத்தில் வந்து பேச ஆரம்பிக்கலாம், எல்லாருக்கூடையும் உங்களெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி நான் வந்த முதல் ஈவெண்ட் உங்கள் காலேஜ் ஈவெண்ட் தான். வெரி ஹாப்பி டு பி இயர். குரேஷி சொல்லுங்க. அவ்வளோதான், வேறு எந்த கேள்வி இல்லைண்ணே. எப்படி வந்திருக்கு அண்ட் சாரோட சொல்லவே வேணாம். உங்களுடைய காம்போ வந்து நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் எப்படி இருக்க போகுது இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு. பட் அஸ் அ டேரக்டராக உங்களுக்கு வந்து சோஃபார் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வரைக்கும் எப்படி இருக்குது? சரி, நார்மலாக வந்து இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி பயங்கரமாக பில்டப் கொடுத்து எதாவது பேசி, அதுக்கப்புறம் படம் வந்ததுக்கப்புறம் நான் சொன்னதுக்கும் அவங்களுக்கும் எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி இருந்ததுன்னா சம்மாடி அடிக்கிறாங்க இப்போலாம். ஸோ பட் ஆனால் நான் எப்போவுமே கொஞ்சம் உண்மையாக இருக்கணும்னு விரும்புவேன். ஏன்னா ஒரே ஒரு படத்தோட இந்த இடத்த விட்டு நம்ம போகிறது கிடையாது. ஸோ ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அது உண்மையாக இருக்குது அப்படின்னா அடுத்த வாட்டி நம்ம சொல்லும்போது நம்புவாங்க. ஸோ கருப்பு படம் ரொம்ப நல்லாயிருக்கும், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எப்போ வந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோடு நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். நார்மலாக வந்து எனக்கு ஃபேமிலியோட பார்க்குற படம் தான் பிடிக்கும். நான் அப்படி தான் படம் பார்ப்பேன். ஸோ காலேஜ் பசங்களா, ஸ்கூல் பசங்களா, அவங்க அம்மா அப்பாவோட போனால் இந்த படம் பிடிக்கும். முக்கியமாக எல்லாருக்கும் என்டர்டெயின் பண்ணுற ஒரு படமாக இருக்கும்.